தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/2/2024 புதன்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் இன்று காலை 6:02 மேல் சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள் தீர சதுர்த்தி என்பதனாலே இன்றைக்கு நாம் விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறத பற்றி புலிப்பாணி முனிவருடைய பாடல், புலிப்பாணி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. அற்புதமான பாடல்கள் எல்லாம் 8 வரி அப்படி எண்சீர் விருத்தத்தில் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்கு, எல்லாருமே குருச்சந்திர யோகம்னா என்ன சொல்லுவோம், குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குருச்சந்திர யோகம் அப்படிம்போம். குருவும் சந்திரனும் ஒன்னே பார்த்தாலும் குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த குருச்சந்திர யோகம்ங்கிறது சரியான முறையில் எப்படி இருந்தால் செயல்படுங்கிறத பற்றி அழகான பாடல் சொல்லியிருக்காங்க. கூரப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வேன், குமரனுக்கு குருச்சந்திர பலனை கேளு, சீரப்பா செம்பொன்னும் மனையும் கிட்டும், ஜெனித்ததொரு மனையினிலே தெய்வம் காக்கும், கூரப்பா கோதையரால் பொருளும் சேரும், குவலயத்தில் பேர் விளங்கும் கடாட்சம் உள்ளோன், ஆரப்பா அத்தலத்தோன் மறைந்ததானால் அப்பலனை அறையாதே புவியுள்ளோர்க்கு என்று. இந்த குருச்சந்திர யோகம் யாருக்கு செயல்படும் யாருக்கு செயல்படாதுங்கிறத அழகாக கவிதையில் சொல்லியிருக்கு. குருச்சந்திர யோகம் இருந்தால் பொன்பொருள் சேர்க்கை இருக்குமா, அந்த மனையில் தெய்வமே நின்று காக்குமா, மனைவியாலையும் மக்களாலையும் நல்ல பெண்களாலெல்லாம் வருமானங்கள் நிறைய கிடைக்குமா, பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்குமா, குவலயத்தில் பேர் விளங்குகிற அளவுக்கு நல்ல பதவி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும், நல்ல கடாட்சம் உள்ளவன். ஆனால் அந்த குரு சந்திரன் சேர்ந்திருக்கு இல்லையா, சேர்ந்திருக்கிற வீட்டுக்காரன் இருக்காரே, இப்போ மேசராசியில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கு, உடனே குருச்சந்திர யோகம்னு சொல்லிடுவாங்க. அந்த ராசிநாதன் செவ்வாய் இருக்கே, அது 6, 8, 12 மறைந்து விட்டால் அந்த யோக பலனை சொல்லாதேன்னு முடிச்சிருக்காரு. ஆரப்பா அத்தலத்தோன் மறைந்ததானால் அப்பலனை அறையாதே புவியுள்ளோர்க்கே, அந்த பலனை இந்த புவியில் உள்ளவர்களுக்கு நீ சொல்லாதேன்னு சொல்லி அந்த குருச்சந்திர யோகம் பற்றி சொல்லுகிற பொழுது புலிப்பாணி பாடலே வருகிறது. எனவே உடனே பார்த்த மாத்திரத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கு, இன்றைக்கு உங்களுக்கு குருச்சந்திர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்தானாதிபதி 6, 8, 12 மறைந்தால் அந்த யோகம் செய்யாதான். ஆனால் அந்த யோகம் இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த புகழ் கிடைக்கும், புகழும் இருக்கும், பொருளும் இருக்கும், வீடிலே தெய்வங்கள் கூட நின்று காக்குங்கிறாரு அந்த புலிப்பாணி. அதனால் இப்படிப்பட்ட யோகங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு யோகம் உங்களுக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள், அலசி பாருங்கள், எந்த யோகம் இருக்கோ அந்த யோகம் எப்பொழுது செயல்படும் என்பதை அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் புது முயற்சிகளை செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று புகழ்மிக்கவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிநாதனாக விளங்குகின்ற அந்த செவ்வாய் இன்று உச்சம் பெற்றிருக்கிறார், அவரோடு தனாதிபதியும் இணைந்திருக்கின்றார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தனவரவு உங்களுக்கு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். குடும்ப முன்னேற்றமும் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்திலே குரு லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் லாபத்திற்கேற்ற விரயம் உண்டு. என்ன இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளில் இன்று சில மாற்றங்களை நீங்கள் காணப்போகின்றீர்கள். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். தொழில் புதிதாக செய்யலாமா அல்லது பழைய தொழிலையே தொடரலாமா, இல்லை உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் சுயதொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் பலவித சிந்தனைக்கு ஆட்பட நேரிடும். மனக்கிளேசங்கள் அதிகரிக்கும். இந்த நாளில் ஒருமுகப்படுத்தி நேர்முறை சிந்தனைகளையே நீங்கள் நினைத்துக் கொள்வது நல்லது. இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆனைமிக பெருமானை வழிபட்டு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திருப்தியான பொறுப்புகளாக உங்களுக்கு வரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகளிலே புரளும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கின்ற நாள். கல்யாண கனவுகள் எல்லாம் நனவாகவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அஷ்டமத்திலே சனி இருக்கின்ற பொழுது அலைச்சல் இருக்கும், அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்காது. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை யாரிடமேனும் கொடுத்தால் அது நிறைவேறாமல் போகலாம், அதனால் பிரச்சனைகளும் வரலாம். உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்களை நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அந்த சனியோடு சூரியனும் இணைந்திருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சேமிப்புகள் கரையலாம், மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கம் தரும் தகவல் காலையிலேயே வரலாம், கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் உள்ள கேதுவோடு சந்திரன்
லாபாதிபதி சந்திரன் இருப்பதால் லாபம் வரும் என்றாலும் கேது என்பது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க வைப்பவர். சந்திரனோடு இருக்கின்றார். எனவே மனதுகாரகன் சந்திரனோடு கேது இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், மறைமுக எதிர்ப்புகள் மேலோங்கும், மனக்கசப்பு தரும் தகவல்கள் இல்லம் தேடி வரலாம். உறவினர் வழியிலும் வரலாம், நண்பர்கள் வழியிலும் வரலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் இன்று யாரையும் நம்பி எதுவும் செயல்பட இயலாது. விரயங்களை அதிகம் சந்திக்க நேரிடும் என்பதால் மிக 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 விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நாள். குரு பார்வை இருக்கிறது. குழப்பங்கள் மறையும். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். பொதுவாக அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். வியாபார விரோதங்கள் விலகும். இன்று நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சதுர்த்தி என்பதனாலே ஆன்மீக பெருமானை வழிபட்டு நீங்கள் அதிகாலையில் காரியத்தை தொடங்கினால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு இனிதாக வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதை உங்களுக்கு செல்ல அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. ராசிநாதன் செவ்வாய் உச்சம், அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். சுக்கிர மங்கள யோகம் இருப்பதனாலே குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். எனவே ஏதேனும் ஒரு திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். வரவேண்டிய பாக்கியங்கள் வசூலாகி உங்களுக்கு மனதை மகிழ்விக்கும். அதே நேரத்திலே இடம் பூமி வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு. அசையா சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். சுகஸ்தானத்திலே சனி இருக்கிறாரே, ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குருவினுடைய பார்வை 12 இருப்பதால் உங்களுக்கு பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இடமாற்றங்கள் விரும்பும் விதத்தில் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி நேயர்களே, 7.5 சனி உங்களுக்கு விலகிவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். முன்னேற்ற பாதையில் தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் கூட திடீரென சில சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். அதுவும் பிள்ளைகளால் தொல்லைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. எனவே இன்று குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குரு வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. அதே நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே அதிகாலையிலேயே ஆன்மீக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அதன் பின்னால் நீங்கள் தொடங்கும் காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் சுக்கிர சேர்க்கை, சுக்கிர மங்கள யோகம் இருக்கிறது. பம்பரமாக சுழன்று பணிபுரிய போகின்றீர்கள். பழகிய நண்பர்கள் உங்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்வார்கள். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கப் போகிறது. கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதத்தில் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். செவ்வாய் அர்த்தாஷ்டம ஸ்தானத்திலே 4க்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில், அதே இடம் 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 4இல் அர்த்தாஷ்டம குரு இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றலாம். எலும்பு வலி, மூட்டு வலி, கைவலி, கால்வலி, கழுத்து வலி என்று ஏதேனும் வரலாம். சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. மேலும் உங்களுடைய ராசிக்கு இனிய பலன்கள் கிடைக்க வேண்டுமானால் இன்று விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். நீங்கள் குழப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நேரத்தில் கையை விரித்து விடுவார்கள். அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்வார்கள். கடைசி நேரத்தில் கையை விரித்து விடுவார்கள். உதவி செய்வதாக சொன்னவர்கள் இப்படி போய்விட்டார்களே என்று நீங்கள் கவலைப்படலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று தேவை. எதிர்மறை சொற்களை தவிர்த்து நேர்மறை சொற்களையும் கையாளுங்கள். இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்திலே ராகு, பயணங்கள் அதிகரிக்கும். ஈசனை வணங்கி இனிய பலன் காண வேண்டிய நாள். இல்லத்தில் உள்ளவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். 7லே கேது இருப்பதால் வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் சொல்லுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிந்து செல்ல வேண்டும். அவருடைய மனதில் இடம்பெற வேண்டுமானால் அவர்கள் கொடுத்த பொறுப்புகளை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும். ஆனால் விரயஸ்தானத்திலே சனி, சூரியன், புதன் இருப்பதனாலே உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடும். அதை நாசுக்காக கையாளுவது நல்லது. தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.